கர்த்தாவே, நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் நான் என் பாவங்களை அறிக்கையிடுகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மத்தேயு 17 அதிகாரம் 27 வசனம். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் என்பதே. ஆண்டவர் இயேசு தம்முடைய சீசர்களுடன் இருக்கும்போது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்திற்கு வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். அப்போது இயேசு பேதுருவினிடத்தில், பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலா அந்நியரிடத்திலா யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியர்கள் இடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் வரி செலுத்து என்றார். நம்முடைய ஆண்டவர் இயேசு சட்டத்தின்படியே வரியை கொடுத்தார். வரி பணத்திற்கான தேவையை இயேசுவே சந்தித்தார் என்று பார்க்கிறோம். கடலுக்குள் இருக்கும் மீன், மீனுக்குள் இருக்கும் பணம், இப்படியாக வரி செலுத்துவதற்கான பணத்தை இயேசுவே கொடுத்தார். பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொறுப்புகளை நிறைவேற்றுகிறவர்களாக நம்முடைய தேவைகளை இயேசுவே சந்திப்பார் என்று விசுவாசிக்கும் போது அசாத்தியமான விதத்தில் நமக்கு தேவையானவைகளை இயேசுவே கொடுப்பார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்மையே விசுவாசித்து உம்மையே சார்ந்து கொண்டு இருப்பவர்களை நீர் என்றென்றைக்கும் கைவிடுவதில்லை. எப்போதும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறீர். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.